Hi friends, welcome to K2V YouTube channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி குடல் குழம்பு. இந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம K2V YouTube சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ குடல் குழம்பு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பேஸ்ட்டை முதல்ல ரெடி பண்ணிடலாம். பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் 2 மீடியம் சைஸ் தக்காளியை 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே இந்த சைஸ் அளவுக்கு தேங்காய் பிட் ஒரு 6 பிட் போட்டிருக்கேன். கூடவே 6 பூண்டு, அதில் பாதி அளவுக்கு இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன பிட் பட்டை, 2 கிராம்பு. இதையெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ தாளிப்பை பார்க்கலாம். ஃப்ரையிங் பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி தாளிச்சுக்கலாம். நான் ஒரு 5 சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக டர்ன் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது தனி கொத்தமல்லி தூள், வேறு எதுவும் இதில் இல்லை. இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிடலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் லைட்டாக சூடான போதும் நம்ம பொடியாக நறுக்கி கழுவி வச்ச குடலை இதோட ஆட் பண்ணிடலாம். நான் எப்போவும் எப்படி குடல் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 தடவை வெறும் தண்ணியில் கழுவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு 2யும் ஆட் பண்ணி நல்லா இதை பிணைஞ்சு விட்டுக்கணும். பிணைஞ்சதுக்கப்புறம் 3 தடவை தண்ணியில் கழுவி எடுத்தால் குடல் நல்லா க்ளீனாகவும் கொஞ்சம் கூட ஸ்மெல் இல்லாமலும் இருக்கும். இப்போ குடல் எல்லாத்தையும் குழம்புல சேர்த்தியாச்சு. எப்போவுமே குழம்ப முதல் ரெடி பண்ணிவிட்டு அது கூட குடலை சேர்த்தினாதான் குடல் ஜவ்வு மாதிரி ஆகாமல் இருக்கும். எண்ணெய் தாளிக்கும் போதே குடலை சேர்த்தினா குடல் கொஞ்சம் ஜவ்வாக இருக்கும். அதனால் நான் எப்போவும் குழம்பு முதல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குடலை அதில் போடுவேன். இப்போ இந்த குழம்பும் குடலும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குடல் நல்லா வெந்துருச்சு. நம்ம போடும்போது நல்லா பெருசாக இருந்த குடலெல்லாம் இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. எப்போவுமே குடல் நல்லா தண்ணி விடும். அதனால் குழம்புல ஜாஸ்தி நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். எனக்கு கொஞ்சம் குழம்பு அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கணுன்றதுக்காக ஆட் பண்ணேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் லிட் போட்டு மூடாமல் ஓப்பன்லையே நல்லா கொதிக்க விட்டால் குடல் குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குடல் குழம்பு எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.